Hi, hello, this is Tapsia 360. நாம இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்டோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஃப்ரம். சரியா? ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவேர்னஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? வந்து ரொம்பவும் வந்து ஒரு பியூரிட்டியான ஒரு விஷயம், வந்து எந்த ஒரு அதில் வந்து எதுவுமே இல்லை, அவ்வளோ பியூரான ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு தாய்ப்பால் தான். ஸோ அது வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தாய்மார்கள் அவங்க முடிந்த அளவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்னு சொல்லுறது முடிந்த அளவு அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்பவும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவேர் கொடுக்குற வகையில் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த வீக்கு தான் வந்துட்டு வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆகஸ்ட் 1 to 7 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரெங்தன் வாட் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ அதான் வந்து 2026க்கான தீம். ஓகே, நெக்ஸ்ட், முஸ்லீம் உமன்ஸ் ரைட்ஸ் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ்டு ஆன். முஸ்லீம் உமன்ஸ்க்கான ரைட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான டே வந்து ஆகஸ்ட் 1st டு கமாமரேட் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி முஸ்லீம் உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019. ஸோ அவங்களோட இதில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அதனால தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்லாம் கொண்டு வரணும்லாம் சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்குது. இந்த தலாக் முத்தலாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்களோட டைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு அதில் வேறுபடுது. அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து முஸ்லீம் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில வகையான ஒரு கான்சிக்வன்சஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற வகையில் இருக்குது, மாறுபடுது. அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கான ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருப்பாங்க, விச் அவுட்லட் த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக். ஓகேவா? ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அதனால தான் இந்த டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் ஆகஸ்ட் 1st. ஓகே, முஸ்லீம் உமன்ஸ் ரைட்ஸ் டே. நெக்ஸ்ட்டு, the theme of the World Lung Cancer Awareness Day 2026. ஸோ லங் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக எதனால் வரும்? நம்ம வந்து லங்கு அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஹெல்ல எக்ஸெல் தான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து மூச்சு விடுறதுக்கு ப்ரீத்திங்க்கு மெயினாக இருக்கக்கூடியது நம்மளுடைய லங்ஸ். ஸோ அப்போ எந்த இடத்துல லங் கேன்சர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மோக்கிங் இருந்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா லங் கேன்சர் அதிகமாக வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்துட்டு ஸ்மோக்கிங் வந்துட்டு இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை வந்து கரெக்டாக வந்து பின்பற்றினாலே வந்துட்டு பக்கத்தில் நம்ம வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதை விட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் வந்து அதிகமாக அது இன்ஹேல் ஆகி போகி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வேணுங்கிறதுக்காக தான் இந்த டே அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஆகஸ்ட் 1st தான் லங் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டுகெதர் த்ரூ லங் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தீம். ஓகே, நெக்ஸ்ட், the World Wide Web was introduced by Tim Berners-Lee in World Wide Web. சரியா? WWW அப்படின்னு சொல்ல வேர்ல்டு வைட் வெப். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு டே தான் வந்துட்டு ஆகஸ்ட் 1st. தீம் வந்து பார்த்திங்கன்னா வெப் தட் எஜுகேட்ஸ் த வெப். வேர்ல்டு வைட் வெப் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை டிம் பெர்னர்ஸ்-லீ இன் 1991. ஸோ 1991 தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ WWW அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இது வேர்ல்டு வைட் வெப்புக்கான டே வந்து ஆகஸ்ட் 1st. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி சார்பில் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து 2030 to 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லா யூனியன் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் போயிருக்கு. ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு
question வந்து the PM Kishan scheme has been extended for PM Kishan அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 years 2026 to 27 ஃபினான்ஷியல் இயர் டு 2030 to 31 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்கணும். சரியா, இந்த கிஷான் ஸ்கீம் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரி இயர் அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு 6,000 rupees வந்துட்டு கொடுத்துட்றாங்க. சரியா, டிபிஎஸ் சிஸ்டம் மூலிமா வந்து 6,000 rupees வந்து அவங்களுக்கு போயிடுது. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 டேர்ம்ஸாக வந்துட்டு அந்த அமௌண்ட் போட்டு அது 6,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு இது வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு எவ்வளோ 2030 to 31. சரியா, இந்த பிரதான் மந்திரி கிஷான் சமன் நிதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிஎம் கிஷான் ஸ்கீம். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த பிஎம் கிஷான் ஸ்கீமை தான் வந்துட்டு 2026 to 27 ஃபினான்ஷியல் இயர் டு 2030-31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸை வந்துட்டு 2028 வரைக்கும் தான் அவங்க வச்சுருப்பாங்க. 2029 வந்துட்டு ஏன்னா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கீம்ஸோட எக்ஸ்டென்ஷன் அது வரைக்கும் தான். இப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் ஒதுக்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஃபண்டு ஒதுக்கும் போது அதை வந்து 2030-31 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா another 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ டோட்டல் அலோகேஷன் ஆஃப் 3.15 lakh crore ஹாஸ் பின் அப்ரூவ்டு ஃபார் தி எக்ஸ்டெண்டட் பீரியட்காக மட்டும் 3.15 lakh crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து under the scheme eligible farmers receive 6,000 per year in 3 equal installments. அதை நான் சொல்லிட்டேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 installments வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க with a total disbursement of 4.47 lakh crore. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23 installments பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க 3.15 lakh crore. இது வரைக்கும் கொடுத்துருக்க டிஸ்பர்ஸ்மெண்ட் 4.47 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு பிரதான் மந்திரி கிஷான் சமன் நிதி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ லான்ச் பண்ணாங்க 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 out of every 4 beneficiaries is a woman farmer. சரியா, 1 out of 4 வந்து பார்த்தீங்கன்னா woman farmer தான் அதில் பெனிஃபிஷியரிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரீசன்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஸில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் உமன்ஸ் ஃபார்மர் தான் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ உமன் ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக சொல்லிட்டு மகாராஷ்டிராலன்னு சொல்லிட்டு உமன் ஃபார்மர்ஸ்க்கான ஆக்ட் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஒரு சர்டிஃபையிங் ஐடென்டிட்டி கொடுக்கணும், உமன் ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் போய் சேர்ற மாதிரி வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1/4 ஆஃப் தி பெனிஃபிஷியரி வந்து இந்த ரிகார்டிங் பிஎம் கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா, சரி, இதுதான் வந்து பிஎம் கிஷானோட எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா ஸ்கீம். ஓகேவா, Kelo India scheme has been extended for the next 5 years. The Union Cabinet has approved an allocation of 29,054 crores. ஓகேவா, ஸோ இந்த கேலோ இந்தியா அப்படின்னா என்னது, கேம்ஸ் வந்து எல்லாரும் நல்லா விளையாடுவாங்க, நிறைய திறமைக்குரிய நபர்கள் வந்துட்டு இருப்பாங்க. பட் ரூரல்லேருந்து அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து விளையாடு, இப்போ எப்படி நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அந்தமாரி வந்து ரூரல்லேருந்து இந்தியா லெவலில் வரதே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. ஸோ அவங்களுக்காக இண்டிஜினியஸாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேலோ இந்தியா கேம்ஸை வந்துட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 29,054 crores வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ த ப்ரோக்ராம் லான்ச் இன் 2017. சரியா, இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க. 29,054 crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாஸ் ப்ரொவைடட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் டு அரௌண்ட் இது வரைக்கும் 2,800 அத்லெட்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்
PM Surya Ghar Floating Solar Initiative. The cabinet approved a 5,070 crore program to promote floating solar power projects up to 2031. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரியகார். அந்த சூரியகார் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ வந்து வாட்டர் இருக்குன்னா அதுக்கு மேல் பரப்பில் இந்த சோலார் பேனல்ஸை வந்துட்டு செட் பண்ணி அது மிதக்கும் சோலார் பேனல்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து செட் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் பண்ணுறது. சரியா? ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி தான் வந்துட்டு அந்த சோலார் வரும். ஸோ அதை வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் அப்படிங்கிறத இந்த PM சூரியகார் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சூரியகாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்கிறது கேபினெட் அப்ரூவல் எப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5,070 crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க டு ப்ரொமோட் தி ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அப் டு 2031 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 30-31 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்கிறது 5,070 crores அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரியா? கரண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 700 megawatt இஸ் டார்கெட்டட் டு பி இன்க்ரீஸ்ட் வந்து 5,000 megawatt வரைக்கும் இது மூலியமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 700லேருந்து 5,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து 1 crore per megawatt will be provided for power generation projects. சரியா? ஸோ இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 crore per megawattக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃபார் தி பவர் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் வந்து சூரியகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். சரி, இதுக்கு இவ்வளோ எக்ஸ்டென்ஷன் பீரியட் எல்லாமே 5 years எக்ஸ்டென்ஷன் பீரியட் அண்ட் க்ரோர்ஸ் அலோகேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் National Offshore Energy Exploration and Production Mission. The Union Cabinet approved the National Offshore Energy Exploration and Production Mission with an outlay of 84,084 crores. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதுவும் வந்து 2030 to 31 எக்ஸ்டென்ஷன் பீரியட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில்ஸை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வகையில் அந்த நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வகையில் இருக்க ஒரு மிஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கான அலோகேஷன் தான் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டோட்டல் அவுட்லே 84,084 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப் டு 650 crores பெர் எக்ஸ்ப்ளோரேஷன் வெல் வில் பி ப்ரொவைடட். சரியா? 650 crores வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வெல் இப்போ வந்து ஒரு இந்த க்ரூட் ஆயில் அடியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த துளாய் இது பண்ணி தானே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக 650 crores பெர் வெல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ த மிஷன் எய்ம்ஸ் டு ஹெல்ப் டிஸ்கவர் அரவுண்ட் 600 million metric tons of oil equivalent hydrocarbon reserves. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நேஷ்னல் ஆஃப்ஷோர் அதாவது சமுத்திர மந்தன் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஒரு ஸ்கீம். சரியா? நேஷ்னல் ஆஃப்ஷோர் எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு ப்ரொடக்ஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி அதில் வந்து க்ரூட் ஆயிலை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன். டோட்டலான அவுட்லே வந்து 84,084 crores. அப்புறம் அந்த மிஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் 5 yearsக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து க்ரூட் ஆயில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதோட நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் இன் ஆஃப்ஷோர் அதையும் வந்துட்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் இது. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பெர் வெல்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு 650 crores வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டு டிஸ்கவர் அரவுண்ட் 600 million metric tons of oil equivalent hydrocarbon reserves equivalent 600 million metric tons of the oil reserves எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் எய்மில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி, அப்போ நம்ம இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு டைம் பார்த்துடலாம். என்னென்னா PM கிஷான் ஸ்கீமை வந்துட்டு 2026 to 27 2030 to 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 3.14 lakh crore வந்து அதுக்கு செலவு பண்ணியிருந்தாங்க. இனிமேல் 4.47 lakh crore வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட்ஸில் வந்துட்டு அவங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட்ஸ்க்காக இப்போ வந்து 3.14 lakh வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேக் க்ரோர் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. இது வரைக்கும் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.47 lakh crore பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 5 yearsக்கான எக்ஸ்டென்ஷன். ஸோ 2019 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு இது வரைக்கும் வந்து 23 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. பெர் இயருக்கு 6,000 கொடுக்கக்கூடியதான் அந்த PM கிஷான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒன்று பார்த்தோம். 1/4 வந்துட்டு யார் பெனிஃபிஷியரின்னு உமன்ஸ் தான் இல்லை பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், கேலோ
இந்தியா ஸ்கீம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டோட்டல் அலோகேஷன் வந்து 29,054 crores வந்துட்டு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,800 அத்லெட்ஸ் இது மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரியாக இருந்திருக்காங்க, சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கீமை லான்ச் பண்ணது 2017. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியகார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதக்கும் சோலார் பேனல்ஸை வந்துட்டு இப்போ தண்ணீரில் வந்து மிதக்கக்கூடிய வகையில் இருந்து அதுலேருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ அது வந்து 5,070 crores வந்துட்டு அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து 2030 to 31 5 years ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இது வரைக்கும் 700 மெகாவாட் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் இருக்கு, 5,000 மெகாவாட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேஷ்னல் ஆஃப்ஷோர் சமுத்திர மந்தன் திட்டம் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஆஃப்ஷோர் எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்காக டோட்டல் அவுட்லே 84,084 crores ஒதுக்கியிருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்புறம் க்ரூட் ஆயில்ஸோட அதை வந்து நம்ம எடுத்து நம்ம யூசேஜ்க்கு பண்ணக்கூடிய வகையில் வந்து செட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் ICC Men's Cricket World Cup 2027 will be hosted by ICC மென்ஸ் கிரிக்கெட் ஒரு நாள் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா ஒரு 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் 24 years வந்து பார்த்தீங்கன்னா 2003 லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்லேருந்து இதை ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. அதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. இவங்க 3 பேரும் வந்துட்டு சேர்ந்து பண்ணக்கூடியது தான் இந்த மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2027 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2027 14th ICC Men's Cricket World Cup will be held from 4th October to 21st November 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டல் மேட்சஸ் வந்துட்டு 57 மேட்சஸ் அண்ட் ஹோஸ்டட் பை தி 3 countries தட் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே அண்டு நமீபியா சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் ஆஃப்டர் 24 years வந்துட்டு நடக்குது. லாஸ்ட் எடிஷன் எப்போ நடந்துச்சு? 2003 நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா who became the first Indian woman ஜூடோக்கா டு வின் எ காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல். ஜூடோக்கா கேம்லேயே முதல் வந்துட்டு இது வரைக்கும் காமன்வெல்த் கேம்ஸில் நம்ம வந்து ஒரு மெடல் வந்து வாங்கலை, கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வாங்கலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, அதுவும் ஒரு உமன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உமன் கோல்டு மெடல் இன் ஜூடோக்கா கேம்ஸ் இன் காமன்வெல்த்னாலும் இவங்க தான். ஃபஸ்ட்டு மெடல் இன் ஜூடோக்கா கேம்ஸ் காமன்வெல்த்னாலும் இவங்க தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, மென்ஸில் வாங்கியிருக்காரு. ஸோ யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அஷ்மிதா தே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் ஜூடோக்கா டு வின் எ காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. 48 kg கேட்டகரி அதில் வந்து ஜூடோக்காவில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கக்கூடிய முதல் பெண் அண்டு முதல் நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து ஆணோ பெண்ணோ யாரும் வாங்கினது கிடையாது. சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து மென்ஸ் 60 kg கேட்டகரியில் ஹர்ஷ் ஷிங் ஓன் தி கோல்டு மெடல். அப்போ வந்து இவர் தான் வந்து 2வது முறையாக கோல்டு வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? செகண்ட் டு வின் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கவர் ஹர்ஷ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் உமன்ஸ் 57 kg கேட்டகரி யாமினி மௌரியா ஓன் தி சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் பவர் லிஃப்டிங் மென்ஸில் வந்துட்டு 110 kg கேட்டகரி. சரியா? அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து லாக்விந்தர் சிங் ஓன் தி சில்வர் மெடல் பை லிஃப்டிங் எ டோட்டல் ஆஃப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 110 kg கேட்டகரி. சரி, 110 கிலோ இருக்கக்கூடியவர் 388 கிலோ, அதாவது வந்து 388 kgs வந்துட்டு அவர் வந்து லிஃப்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஏர்லியராக பிரான்ஸ் மெடல் 2022 காமன்வெல்த் கேம்ஸில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட்
Veteran playback singer K. Jamuna Rani made her debut as a playback singer at the age of சரியா ஸோ 7 இயர்ஸ்லேயே வந்துட்டு as a சிங்கராக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா ராணி as a obituary நியூஸாக பார்க்குறோம். ஸோ 1946 to 2026 at the age of 7லேயே 1946லேயே டெபியூட்டாக பிளேபேக் சிங்கராக வந்தவங்க. சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் சவுத் இந்தியன் ஃபுல்லாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பாடியிருக்காங்க. ஸோ 30 years of singing 6,000 songs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கலைமாமணி அண்ட் அண்ணா அவார்டு வந்துட்டு ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கையில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே சரி. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.